வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டைம் இப்போ வந்து 3 o'clock ஆச்சு. ஸோ இந்த டைமில் ஏன் எந்திரிச்சிருக்கோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து எங்களோடைய வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபும் வந்துடுச்சு, உள்ளே வரல. லைக் மிட் நைட் அப்படிங்கிறதுனால உள்ளே வரல, வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கேபில் ஏறிட்டு நம்ம வந்து பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப வந்து லைக் ஹாப்பியாக இருக்குது, மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக வந்து இருக்குது. ஸோ வில் சி எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க. ஸோ நாங்கள் மிட் நைட் 3 மணிக்கு கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ்லேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எஸ், நம்ம வந்து மும்பை தான் வந்து கிளம்பி போனோம். ஸோ மும்பை எதுக்கு போனோம் அப்படின்னா, ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான விஷயத்துக்காக தான் நான் வந்து மும்பை கிளம்பி போனேன். எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து வராங்க, அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறக்காக தான் மும்பை கிளம்பி 2 பேருமே போனோம். இட்ஸ் பீன் ஸோ லாங்னா நிஜமாகவே ஸோ லாங் ஃபார் மீ. எஸ், 7 months ஆயிடுச்சுண்ணே எங்கள் அம்மா வந்து பார்த்து. ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இந்த 7 மாதம் அப்படிங்கிறது. பிகாஸ் நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஸ்கூல் காலேஜ் எதுவுமே நான் போயிட்டு ஹாஸ்டலில் இருந்ததே இல்லை, வீட்டில் இருந்தே ஹோம் டவுன்லேருந்தே தான் வந்து போயிட்டு வந்தேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் யூஜி பிஜியும் நான் உடுமல்பேட்டிலே தான் பண்ணேன். அது முடிச்சதுக்கப்புறமா ஒர்க்கிங்கும் நான் படித்த காலேஜில் ஊர்லேயே பண்ணேன். நெக்ஸ்ட்டு பிஹெச்டியும் நான் உடுமல்பேட்டிலேயே தான். 10th முடிச்சு மட்டும் கொஞ்சம் வேறு விவேகம்னு ஒரு ஸ்கூல் வந்து பக்கத்தில் கொண்டு போய் தாராபுரம் சைட் சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து திரும்ப குடுகுடுன்னு ஓடி வந்து நான் ஆல்ரெடி படித்த ஸ்கூல் ஸ்ரீனிவாசாலே வந்து சேர்ந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப வந்து டஃப்பாக இருந்துச்சு இந்த செப்பரேஷன். மேரேஜ் முடிஞ்சு ஒரு 15 daysலேயே அம்மா வந்து அப்பா கூட கிளம்பி போயிருந்தாங்க. லைக் அப்பாவை கொஞ்சம் வருஷமாக இந்த மாதிரி பிரிஞ்சு தான் வந்திருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக டைஜஸ்ட் பண்ணுறது. பட் ஸ்டில் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் ஓகே, அம்மா ஆல்சோ நீட்ஸ் எ பிரேக் அப்படிங்கிற மாதிரி அம்மா அனுப்பிச்சி வச்சுருந்தோம். மேரேஜ் ஆகி ஒரு 15-20 daysலேயே அம்மா வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அப்போ எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஓகே, நம்ம வந்து இன்னும் குழந்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நானே வந்து என்னை மோல்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருந்தேன். இப்போ வந்து என்னடா இப்போ தான் போன மாதிரி இருக்குது, 7 மாதம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அம்மா வந்து வந்துட்டாங்க இப்போ வீட்டுக்கு. இப்போ நான் இதை பேசிகிட்டு இருக்கப்பெல்லாம் என் அம்மா வந்து வீட்டில் தான் வந்து இருக்காங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். 6:10 ஆக்சுவலாக ஃப்ளைட் லேண்ட் ஆகிருச்சு. 7 o'clock ஆயிரும் அம்மா எப்படி வெளியே வராத கணக்கு பண்ணி தான் நாங்கள் இங்கேருந்தே வந்து 3 o'clock அந்த மாதிரி கிளம்பி போனோம். பிகாஸ் நம்ம வீட்டிலேருந்து 3.5 hours ஆகும் மும்பை. ஸோ கரெக்டாக வந்து போயிருந்தோம். அப்போ பார்க்கும்போது எல்இடிலேயும் வந்து டிஸ்பிளே ஆச்சு, லேண்ட் ஆயிடுச்சு ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரி. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருந்துச்சு. ஏன்னா 7 மாதம் கழித்து பார்க்குறது அப்படிங்கிறனால இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்து இங்கேருந்து ஏதாவது பார்த்தா தெரியுதா, அங்கேருந்து ஏதாவது பார்த்தா தெரியுதான்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் இது ரொம்ப பெரிய ஏர்போர்ட் போல். லைக் டெர்மினல் 2 தான் அம்மா வந்தாங்க, எதுவுமே தெரியவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் நானும் இங்கிட்ட அங்கிட்டும் நடந்துட்டு. அதுக்கு நடுவில் இவருக்கு வேறு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு, வந்திருப்பாங்களோ வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு. இல்லை அப்படின்ட்டு இப்போலாம் அம்மா போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கால் பண்ணியும் பார்த்தேன், அவங்களுக்கு என்னமோ ரீச் ஆகலை. ஸோ நானும் இங்கிட்ட அங்கிட்டும் நடந்து அம்மாவை வந்து எட்டி பார்த்துட்டே இருந்தேன். அம்மா கொஞ்சம் லேட்டாகி தான் வந்து வெளியே வந்தாங்க. ஸோ அவர் அங்கிட்ட எங்கிட்டும் நடந்து பார்த்துட்டு இருந்தார், வந்திருப்பாங்களோ ஒரு வேளை அங்கிட்டிக்கின்னு எங்கேயாவது உட்காந்துருப்பாங்களோ அப்படின்னு. பட் இல்லை, எனக்கு தெரியும் எங்கள் அம்மா எப்படினாலும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு. ஸோ நான் அப்படியே காமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்தார், அவர் வந்தன்னு குழந்தைகள்லாம் அப்படியே வந்து குடுன்னு ஓடி போய் அவரை ஹக் பண்ணி அந்த சீனே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ நீங்களுமே அதை வந்து பாருங்கள் இப்போ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏர்போர்ட்டில் வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து வருவாங்க ஒரு பர்சன், அவங்கள வந்து ரொம்ப ஆவலாக எல்லாருமே போய் பார்ப்பாங்க. சில பேர் ரொம்ப அழுவாங்க. இது எல்லாமே வந்து ஏர்போர்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பார்க்கவே வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஊர்லேருந்து வராங்கன்னா லைக் எவ்வளோ ஏக்கமாக வந்து இங்கே இருக்கிறவங்க வெயிட் பண்ணி அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நானுமே எங்கள் அம்மாக்காக அப்படி தான் வெயிட் பண்ணுறேன். ஃபோனுமே வந்து திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், பட் ரீச் ஆகவே இல்லை. நடுவில் எங்கள் அப்பாவுக்கும் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அவரும் வந்துடுவாங்க, ஒன்றும் பேனிக் ஆக வேணாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படியே ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் ஃபைனலி எங்கள் அம்மா வந்து வந்துட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண்
துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரறிறாரோ நான் இங்கே பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஃபைனலி அம்மா வந்துட்டாங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் அம்மாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் வந்ததில். அண்ட் எனக்குமே ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் ஆகிட்டோம். இவ்வளோ நாள் நாங்கள் பார்க்காம இருந்தனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அம்மா ஊருக்கு வந்ததில். ஸோ அங்கேருந்து வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து அம்மா கொஞ்சம் ஃபோட்டோ செஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அங்கே எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அந்த ஃபவுண்டெயின்லாம் இருக்கனால அதை முடிச்சுட்டு அங்கே பார்த்தா ஃபுல்லாக லஷ் க்ரீனாக ரொம்ப அழகாக நிறையா மணி பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா வந்து அவங்களோட வித்தையை வந்து காமிச்சிட்டாங்க. அம்மா கொஞ்சம் வந்து வீட்டுக்கு பறிச்சுட்டு போயிடலாம், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அம்மா அங்கே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு அதையும் பறிச்சுட்டு பார்க்கிங்க்கு தான் வந்துட்டோம். ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சர்ரியலாக இருக்குது எனக்கு இன்னுமே. இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போதே எங்கள் அம்மா வந்து இங்கே வீட்டில் தான் இருக்காங்க. நான் வந்து எங்கள் அம்மாட்டையும் வந்து சொன்னேன், நீ வந்துட்டீங்கிறத என்னால் இன்னும் நம்பவே முடியல. பிகாஸ் இவ்வளோ நாள் நாங்கள் 2 பேருமே தான் இருப்போம். இப்போ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதே வந்து என்னால் இன்னும் வந்து நம்பவே வந்து முடியல. ஒரு மாதிரி நானே வந்து என்னை கிள்ளி பார்த்துக்கிறேம்மா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு எனக்கு. ஸோ கேப் ஏறி முடித்ததுக்கப்புறமா ஜாலியாக வந்து பேசிகிட்டே அங்கேருந்து வந்துட்டு இருந்தோம். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மனசே வந்து நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு அம்மா வந்ததுக்கப்புறமா. பிகாஸ் எங்கள் அம்மா தான் வந்து என்னோடய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன கஷ்டம் இருந்தாலுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமம்மா விடு பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு தைரியம் சொல்லுவாங்க. அதுவே வந்து ஒரு ஹாப்பி ஆயிரும். அம்மா எனக்காக வந்து ஃப்ளைட்லேருந்து அவங்களுக்கு கொடுத்த கப் கேக்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டாங்க, நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சு ஸ்டாம்ப்லாம் அடிச்சிருந்தாங்க. அதெல்லாமே என்கிட்ட வந்து காமிச்சாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் எங்கேயுமே நிப்பாட்டல. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்துட்டோம். இங்கே வந்து அம்மா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. மேரேஜ் முடிஞ்சு அம்மா 15 டேஸ்லேயே வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கே பூனே வரும்போது யாருமே லைக் என் சைடு அம்மா அப்பா வரல, இன்லாஸ் யாருமே வரல, நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்திருந்தோம். அதுவே எனக்கு அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அப்படின்னு. பிகாஸ் மேரேஜ் முடிஞ்சு நான் 3 மந்த்ஸ் கழிச்சு தான் இங்கே பூனேவே வந்தேன் பிப்ரவரியில். அம்மா வந்து அப்பயே உடனே அப்பா கூட போகிற சுச்சுவேஷன். ஸோ அதை நம்ம டிலே பண்ணக்கூடாதுன்னு அவங்க போயிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து லைக் என் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுமே வீடெல்லாமே வந்து சுற்றி காமிச்சிட்டு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் பால்கனி பாரு, பெட்ரூம் பாரு, கிச்சன் பாருமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. இனிமேல் நம்ம விளாக்ஸ் எல்லாத்துலேயுமே அம்மா வந்து வருவாங்க. நிறையா குக்கிங் வீடியோஸ், நிறையா நம்ம ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நிறையா ஷாப்பிங்லாம் வந்து போகணும் அம்மா கூட. ஒரு 7 மாதமாக எதுவுமே ஷாப்பிங் பண்ணவே இல்லை, எதுவுமே வாங்கவே இல்லை அம்மா கிட்டேருந்து. ஸோ நம்ம நிறையா ஷாப்பிங் போகிறோம், நிறையா ட்ரிப் போகிறோம், நிறையா குக்கிங் விளாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறோம். நல்லா இருக்கா? வீட்டுக்கு வந்ததையுமே அம்மா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கனால ஒரு ஸ்வீட் தான் கொடுத்தாரு, மைசூர் பாக் அம்மாவுக்கு அண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் டாட்டா பாபாய் ஃப்ரம் நந்தினி.